ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியா செல்டோஸ் காரை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கியா செல்டோஸோட இன்டீரியர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க, அதில் லெதர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பீடு மற்ற விஷயஸ் எல்லாம் வந்து நம்ம விண்டோ அந்த நம்ம விண்ட்ஷீல்டுலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே வந்து நம்ம வந்து காரை வந்து லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து சீட்டு வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபோன் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு அடாஸ் ஃபீச்சர்னால் என்னென்னா பிளைண்ட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பின்னாடி வர கார் பிளைண்ட் ஸ்பாட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம இன்ஃபோடைன்மெண்ட்லேயே வந்து தெரிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபியூச்சர் வந்து என்னென்னா இப்போ வளைவுலலாம் வந்து காரை வந்து நம்ம திருப்புறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சைடு யார் வராங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து ஈஸியாக அது ஆ இ ஆ இந்த ஆப்ஷன் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க அந்த சைடு யாரோ வந்தாங்க அப்படின்னா கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிற மாரி ஒரு ஃபியூச்சர் வந்து சேஃப்டி ஃபியூச்சர் வந்து குடுத்துருக்காங்க. இது மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 22 ஃபியூச்சர்ஸ் வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபியூச்சர் அத லாஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பாஷ் ஸ்பீக்கர் குடுத்துருக்காங்க. ஒரு ஃபண்டாஸ்டிக்கா சவுண்டு அதெல்லாம் வச்சு சும்மா மிரட்டணும் அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் வந்து இந்த பாஸ் ஃபியூச்சர் வந்து சூப்பரா இருக்கும் ஸ்பீக்கரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டோர் ஹேண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அ ஓப்பன் ஆகுற மாரியும், க்ளோஸ் ஆகுற மாரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோர் ஹேண்டில் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் ஹேண்டில் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து யூனிக்கான ஃபீச்சரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோடெயின்மென்ட் வந்து ஒரு சூப்பரா வந்து நம்ம லேன் வந்து அது நெறைய கார்ல வந்து இருக்கு. பட் இதுல வந்து நல்லா தெளிவா குடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மென்ட் வந்து எப்படி லேன் எப்படி இருக்கு? எந்த மாரி நம்ம கார் எந்த பொசிஷன்ல போயிட்டுருக்கு? சப்போஸ் அதெல்லாம் வேற ஏதாவது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா கூட, ஈஸியா டிரைவர் வந்து பார்த்துக்கிற மாரி இன்ஃபோடைன்மென்ட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1800 லிட்டர் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தாராளமா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கலர் பக்கம் எக்ஸ்டீரியர் கலர் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப இந்த கியால குடுத்துருக்கக்கூடிய மொத்த ஃபியூச்சர்ஸும் வந்து நான் இதுல வந்து குடுத்துருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு இது எனக்கு இந்த ஃபியூச்சர் எதுக்கு? இது என்ன யூஸ் ஆகுது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த நான் வந்து அந்த ஃபியூச்சர் வந்து எதுக்கு அது வச்சிருக்காங்க அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்.